தாத்தா வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணிட்டு, ஏப்பா விஜய் நீ வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. விஜய் இருந்துகிட்டு, ஆமாம் தாத்தா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். ஏன்பா விஜய் உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கவா? நானு காவேரி கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்லப்பா, அதனால காவேரி கிட்ட பேசணும் போல இருக்கு. நான் ஒரு 2 வார்த்தை மட்டும் பேசிட்டு வச்சிரவா காவேரி கிட்ட போன கூட? தாத்தா அவ வீட்டுக்குள்ள இருக்கிறா தாத்தா, அவங்க அம்மா எல்லாருமே இருக்காங்க. இப்போ போய் நான் எப்படி கொடுக்க முடியும்? அவ வெளியில வரட்டும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா காவேரி வெளியில வந்ததும், காவேரி இந்த தாத்தா பேசுறாங்களாமா அப்படின்னு சொன்னதும் காவேரியும் சந்தோஷமா போயிட்டு அந்த போனை வாங்கி பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நர்மதா வந்துட்டு வெளியில இருந்து வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டு, அக்கா ஒரு நிமிஷம் வாங்கக்கா என்னால சுத்தமாவே முடியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு வயிறை பிடிச்சு அழுகுறாங்க. கங்கா இருந்துகிட்டு, என்ன நர்மதா என்னாச்சுன்னு சொல்லு, அக்கா ஒரு நிமிஷம் என் கூட வெளியில வாங்கல. கங்கா இங்க இருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் காவேரி வந்து போன் பேசிட்டு இருக்கிறத விஜய் கிட்ட கொடுத்துட்டு காவேரியும் வேகமா ஓடி போயிட்டு நர்மதா கிட்ட, என்ன நர்மதா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. கங்கா உள்ள போயிட்டு, அம்மா ஒரு நிமிஷம் வாங்கம்மா, ஒரு நல்ல செய்தி, நர்மதா வந்து ஏஜ் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னதும் எல்லாத்துக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சாரதா இருந்துகிட்டு, சீரெல்லாம் செய்யணுமே, நம்ம பேசாம கொடைக்கானலே போயிருந்தா கூட நல்லா பண்ணியிருந்துருக்கலாம், இப்ப நம்ம வாடகை வீட்டுல குடியிருக்கிறோமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. விஜய் வந்து நிறைய பேர் வீட்டுக்கு வந்துட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மாமி கிட்ட போயிட்டு, என்ன மாமி அவங்க வீட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மாமி வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த ஃபங்க்ஷன் மூலியமா விஜயும் காவேரியும் ஒன்னு சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. சனிக்கிழமை நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ண சுரேகா பிரசாத், ரூபி லெவின், மோனிஷா நக்ஷத்ரா, அருள் தேவி ஸ்வாதி, மகா சசிகலா, ஸ்ரீனிவாசன் விஸ்வநாதன், சிவகுமார், சண்முக பிரபு, ஜெயலட்சுமியா, சத்யா அனைவருக்கும் மிக்க நன்றி. இதே மாதிரி நீங்களும் இடம்பெறணுமா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.